DMS addition and subtraction தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா அடிஷன் பார்த்தோம். ஸோ அந்த வீடியோஸில் வாட்ச் பண்ணணும்னு நினைக்கிறோம். நீங்கள் பண்ண வேண்டியது டிஸ்கிரிப்ஷன் ஆர் கமெண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரிக்னோமெட்ரியோட லிங்க் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கே இருக்க வீடியோஸில் வாட்ச் பண்ணுங்கள். இன்னைக்கு வந்து DMS subtraction. ஸோ DMS stands for degrees, minutes, seconds. ஒன் டர்ன், அதாவது ஒன் ஃபுல் கம்ப்ளீட் ரொட்டேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா which is 360 டிகிரி தெரியும். 1 டிகிரின்றது பார்த்தீங்கன்னா 60 மினிட், 1 மினிட் பார்த்தீங்கன்னா 60 செகண்ட்ஸ். ஸோ இது டிகிரிக்கு இந்த மாதிரி மென்ஷன் பண்ணணும், மினிட்டுக்கு இந்த மாதிரி சிங்கிள் டேஷ், இது பார்த்தீங்கன்னா டபுள் டேஷ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட்ஸ்க்கு. ஸோ ஒன் ஃபுல் டர்ன், ஒன் ஃபுல் கம்ப்ளீட் ரொட்டேஷன், சிஆர் வந்து கம்ப்ளீட் ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா 360 டிகிரி. 1 டிகிரின்றது 60 மினிட், 1 மினிட் இஸ் ஈக்குவல் டு 60 செகண்ட்ஸ். ஸோ இதையே நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த DMS சப்ட்ராக்ஷனுக்கு இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ கொஸ்டின் பாருங்கள், சப்ட்ராக்ட் 28 டிகிரி 46 மினிட் 34 செகண்ட்ஸ் ஃப்ரம் 71 டிகிரி 22 மினிட் 12 செகண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஹெட்டர் வந்து மென்ஷன் பண்ணலாம். டிகிரி கொடுத்துருக்காங்க, மினிட் கொடுத்துருக்காங்க, செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெட்டர் வச்சு ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ்லாம் நீங்கள் ப்ராப்பராக அலைன் பண்ணணும். ஸோ தட் சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஆர்எல்ஸ் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ இந்த ஹெட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டிகிரி, மினிட், செகண்ட்ஸில் அரேஞ்ச் பண்ணிடலாம் நம்பர்ஸ்லாம். ஸோ இது ரெண்டையும் தான் சப்ட்ராக்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். பிகாஸ் ஃபர்ஸ்ட்டில் என்ன கேட்டிருந்தாங்க பாருங்கள், சப்ட்ராக்ட் 28 டிகிரி 46 மினிட் 34 செகண்ட்ஸ் ஃப்ரம் இந்த நம்பர் 71 டிகிரி 22 மினிட்ஸ் 12 செகண்ட்ஸ். ஸோ ஹெட்டர்ஸ் பாருங்கள் நம்ம ப்ராப்பராக போட்டிருக்கோம், டிகிரிஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக நம்பர்ஸும் எழுதியாச்சு. இப்போ நம்ம பண்ண போகிறது சப்ட்ராக்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். இதில் வந்து டோட்டலாக 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப் 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம், அடுத்து மினிட்ஸ் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம், அடுத்து டிகிரிஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு செகண்ட்ஸ் நீங்கள் பண்ணும்போது இங்கே பாருங்கள் 12 செகண்ட்ஸ் இருக்குது, இங்கே 34 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ 34 செகண்ட்ஸ் இருக்குது, 12 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே சின்ன நம்பர் இருக்குது, விச் மீன்ஸ் இதை நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. 12 மைனஸ் 34 அப்படி இருக்குது. ஸோ சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. இங்கே வந்து கிரேட்டர் நம்பர் இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சிருக்கும். பட் இங்கே இந்த நம்பர் கம்பேர் பண்ணும்போது இந்த நம்பர் வந்து ஸ்மாலர், விச் மீன்ஸ் இதை சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ எப்பயுமே நீங்கள் சப்ட்ராக்ஷனில் பார்த்தீங்கன்னா பண்ண முடியாத போது நீங்கள் பாரோ பண்ணுவீங்க. ஸோ பாரோ பண்ணோன்னா நீங்கள் செகண்ட்ஸ் பக்கத்தில் என்ன இருக்குது, மினிட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே இருந்தால் நம்ம பாரோ பண்ணணும். ஸோ இங்கேருந்து தான் வந்து கொடுக்கணும், பாரோ பண்ணும். ஸோ இங்கேருந்து 1 பாரோ பண்ணிங்கன்னா, ஸோ இங்கே 1 பாரோ பண்ணுறீங்கன்னா விச் மீன்ஸ் எங்கேருந்து பாரோ பண்ணுறீங்க, மினிட் தான், விச் மீன்ஸ் 1 மினிட் தான் நீங்கள் பாரோ பண்ணுறீங்க. ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே செகண்ட்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியல, 12 மைனஸ் 34 நீங்கள் இங்கே பண்ண முடியாது, விச் மீன்ஸ் நீங்கள் பாரோ பண்ணணும். இங்கேருந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிட்ஸ்லேருந்து ஆப்வியஸாக வாங்குவீங்க. ஸோ நார்மல் சப்ட்ராக்ஷன் மாதிரி தான். ஸோ பாரோ பண்ணணும்னா இங்கேருந்து நீங்கள் வாங்குவீங்க. ஸோ இங்கேருந்து 1 நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அது என்னது, அந்த 1ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா காலம் எடுப்பாங்க, மினிட்ஸ் தான் இங்கேருந்து கொடுக்குறீங்க. ஸோ இங்கே வந்து 1 மினிட் தான் இங்கே கொடுக்குறீங்க, செகண்ட்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ இங்கே 1 கொடுத்துட்டிங்கன்னா இந்த நம்பர் என்ன ஆகும், -1 ஆகும். ஸோ இங்கே 22 மினிட் இருக்குது, -1 பண்ணிங்கன்னா 21 மினிட் ஆகிடும். ஸோ பாரோ பண்ணனே மறந்துடாதீங்க. இங்கே 1 கொடுத்தனே இதை வச்சுட்டு அப்படியே டேரெக்டாக சப்ட்ராக்ட் பண்ணிடாதீங்க. ஸோ இங்கே நீங்கள் 1 கொடுத்துட்டீங்க, விச் மீன்ஸ் இங்கே 1 ரெடியூஸ் ஆகிடும். ஸோ 22 மைனஸ் 1 பார்த்தீங்கன்னா 21 மினிட் ஆகிடும். இங்கே நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க, 1ன்றது 1 மினிட், நம்ம மினிட்ல இருந்தால் இங்கே பாரோ பண்ணியிருக்கோம். ஸோ 1 மினிட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ செகண்ட்ஸ், 60 செகண்ட்ஸ். பிகாஸ் இங்கே செகண்ட்ஸ் காலமில் நீங்கள் செகண்ட்ஸ் தான் நீங்கள் ஆட் பண்ண முடியும். ஸோ 1 மினிட் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே 1ன்னு போட்டு நீங்கள் பண்ண முடியாது. ஸோ 1 மினிட் இஸ் ஈக்குவல் டு 60 செகண்ட்ஸ். ஸோ இங்கே நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க, 60 கொடுத்துருக்கீங்க, 60 செகண்ட்ஸ், விச் மீன்ஸ் இங்கே 60 ப்ளஸ் இந்த 12 செகண்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து கிரேட்டர் நம்பர் வந்துடும். ஸோ நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கேருந்து நம்ம 1 மினிட் வந்து நம்ம பாரோ பண்ணியிருக்கோம். ஸோ 1 மினிட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 1 என்ன வாங்கியிருக்கோம், 1 மினிட். ஸோ மினிட்டை வந்து இங்கே வச்சு நீங்கள் ஆட் பண்ண முடியாது, பிகாஸ் இது வந்து செகண்ட்ஸ் காலம். ஸோ 1 மினிட் இஸ் ஈக்குவல் டு என்னது, 60 செகண்ட்ஸ். ஸோ அந்த 60 செகண்ட்ஸை இது கூட நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக சப்ட்ராக்ட் பண்ண போகிறீங்க. இங்கே 1 கொடுத்துட்டிங்கன்னா இந்த நம்பர் என்ன ஆகும், ஒரு நம்பர் வந்து லெஸர் ஆகும். ஸோ 22 மைனஸ் 1 பார்த்தீங்கன்னா 21, இங்கே வந்து 21 மினிட் ஆகிடும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் காலம் மட்டும் நம்ம மறுபடியும் எடுத்து போட்டிருக்கோம். ஸோ இங்கே 12 மைனஸ் இங்கே 34 பண்ண முடியாதுன்னா பக்கத்தில் மினிட்ஸ்லேருந்து நம்ம ஒரு பாரோ பண்ணோம். ஸோ 1 மினிட் பாரோ பண்ணோம், விச் இஸ் 60 செகண்ட்ஸ்.
ஸோ அந்த 60 இது கூட நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ 60 + 12 நீங்கள் பார்த்தீங்கன்னா 72. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். 72 ரீப்ளேஸ் பண்ண. இப்போ நார்மலாக பண்ணிட்டா சப்ட்ராக்ஷன் பண்ணலாம். ஸோ 2 - 4 பண்ண முடியாது. ஸோ இங்கேருந்து நான் பாரோ பண்ணியிருக்கேன். ஸோ 12 இங்கே என்ன ஆகிடும், 6 ஆகிடும். ஸோ 12 - 4 8, 6 - 3 3. ஸோ 38 செகண்ட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த 60 செகண்ட்ஸை நான் இந்த 12 செகண்ட்ஸ் கூட ஆட் பண்ணும்போது 72 செகண்ட்ஸ் ஆச்சு. ஸோ 72 - 34 நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ தனியாகவே இங்கே நான் உங்களுக்கு சப்ட்ராக்ட் பண்ணி காமிச்சிருக்கேன், which is 38 செகண்ட்ஸ். ஸோ அதுதான் இங்கே நம்ம போட போகிறோம். ஸோ இங்கே நீங்கள் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 38 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், செகண்ட்ஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்டெப் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிட்ஸ் பார்க்கணும். ஸோ மினிட்ஸ் இப்போ என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன ஆயிடுச்சு 22 இருந்தது, இங்கே 1 கொடுத்தோன்னே இங்கே என்ன ஆயிடுச்சு 21 ஆயிடுச்சு. நான் இங்கே சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா மினிட்ஸ் நம்ம பண்ண போகிறோம். ஸோ மினிட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 21 மினிட்ஸ் இருக்குது, இங்கே 46 மினிட்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டும் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ண முடியாது, மறுபடியும் நீங்கள் பாரோ பண்ணணும். எங்கேருந்து பாரோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரீஸ்லேருந்து நம்ம 1 கொடுக்குறோம், இங்கேருந்து 1 வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த 1ன்றது என்ன, டிகிரி காலமில். ஸோ டிகிரி 1 டிகிரி இங்கே கொடுத்துருக்கீங்க. ஸோ 1 டிகிரி இங்கே கொடுத்தோன்னே ஆப்வியஸாக இங்கே என்ன ஆகிடும், 1 ரெடியூஸ் ஆகிடும், விச் இஸ் 70 டிகிரி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிவிடுங்க. பிகாஸ் நீங்கள் 1 கொடுத்துட்டு அப்படியே டேரெக்டாக இதை நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிடாதீங்க. இந்த 71 டிகிரி இதுலேருந்து நீங்கள் 1 கொடுத்துட்டு 1 டிகிரி கொடுத்துருக்கீங்க. ஸோ 70 டிகிரி ஆயிடுச்சு. ஸோ இங்கே 1 டிகிரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே மினிட்ஸ். ஸோ 1 டிகிரினா நீங்கள் 1 போட்டு நீங்கள் பண்ணிடாதீங்க. 1 டிகிரின்றது பார்த்தீங்கன்னா 60 மினிட் என்ன பாரோ பண்ணியிருக்கோம், 60 மினிட் வந்து இங்கேருந்து நீங்கள் பாரோ பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த 60 மினிட் என்ன பண்ணுவீங்க, பாரோ பண்ணியிருக்கீங்க, இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ டிகிரிலேருந்து நம்ம வந்து பாரோ பண்ணியிருக்கோம். ஸோ எவ்வளோ பாரோ பண்ணியிருக்கோம், 1 டிகிரின்றது 60 மினிட். ஸோ இந்த 60 எது கூட ஆட் பண்ணுவீங்க, 60 ப்ளஸ் இந்த நம்பர். ஸோ 21 மினிட் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 81 ஆகிடும். ஸோ இந்த 21 என்ன ஆகிடுச்சு, இப்போது 81 மினிட் ஆகிடுச்சு. ஸோ தட் இப்போ உங்களால் சப்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ 1 - 6 பண்ண முடியாது. ஸோ இங்கேருந்து பாரோ பண்ணிங்க 11 ஆகிடும், இங்கே 7 ஆகிடும். ஸோ 11 - 6 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து 5 ஆகிடும். 7 - 4 இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ 35 மினிட். ஸோ டிகிரிலேருந்து நீங்கள் பாரோ பண்ணும்போது 60 மினிட் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ 60 மினிட்டை இங்கே 21 இருந்தது, நம்ம ஆட் பண்ணோன்னு 81. ஸோ இப்போ 81 - 46 பண்ணியிருக்கோம், விச் இஸ் 35 மினிட். ஸோ இங்கே வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். என்ன ஆயிடுச்சு, இப்போ நீங்கள் ஆட் பண்ண 60 ஆட் பண்ண 81 ஆச்சு. ஸோ ஆன்சர் வந்து என்னது 35 மினிட் ஆகிடுச்சு. ஸோ எப்பயுமே இங்கே வந்து பாரோ பண்ணி இங்கே ரெடியூஸ் பண்ணணும்னு நம்ம சொன்னோம். ஸோ 1 டிகிரி ரெடியூஸ் பண்ணி 70 டிகிரின்னு சொன்னோம். ஸோ நான் இங்கே வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் 70 டிகிரி போட்டுவிடுறேன். ஸோ இப்போ இங்கேயே நீங்கள் வந்து நார்மல் சப்ட்ராக்ஷன் தான், இங்கே 0 - 8 பண்ண முடியாது. ஸோ இங்கேருந்து இங்கே பாரோ பண்ணிங்கன்னா 10, இங்கே 6 ஆகிடும். ஸோ 10 - 8 2, 6 - 2 4. ஸோ 42 டிகிரி 35 மினிட் 38 செகண்ட். இதுதான் அந்த ஆன்சர். ஸோ கொஸ்டின் வந்து இனிஷியலாக எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் இருந்தது. இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 1 மினிட்ன்றது 60 செகண்ட்ஸு கன்வெர்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த சப்ட்ராக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். 1 டிகிரி 60 மினிட், 1 மினிட் 60 செகண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சப்ட்ராக்ஷன்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்ட்ராக்ட் பண்ணோம், அடுத்து மினிட்ஸ், அடுத்து டிகிரிஸ். ஸோ பாரோ பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சப்ட்ராக்டும் பண்ணிவிடுங்க. செகண்ட்ஸில் நீங்கள் கொடுத்துட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ப்ராப்பராக அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சப்ட்ராக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.